ஹாய் ஆல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கும் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து டாப் தான். டாப்பில் வந்து இது வந்து ஸ்லீவ் போர்ஷன். இதில் வந்து பார்டரில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வந்து வச்சுருந்தோம். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக டிஷ்யூ மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஹோல்ஸ் விழுகும் அப்படின்ட்டு பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பார்டருக்கு மட்டும் ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே லைட்டான ஃபேப்ரிக்னால பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு கேன்வாஸும் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்டர்கிட்ட வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாப் வந்து கோல்டு கலர் இருந்ததுங்களா, இதோட ஸ்கர்ட் வந்து ஒயலட் கலரு. அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயலட் கலர் லீவ் சீக்வன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஒர்க் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்லீவில் போட்ட அதே பேட்டர்ன் வந்து நெக்லேயும் வந்து போட்டுக்கிட்டேன். நெக் வந்து அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. நார்மலாக ஸ்வீட் ஹார்ட் நெக்கு வச்சுட்டு அதில் வந்து சிம்பிளாக வந்து ஒர்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஒயலட் கலருன்னு சொல்லியிருந்தேங்க. இது வந்து அம்பலா ஸ்கர்ட்டு தான். ரொம்ப ஹெவினஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அம்பலா ஸ்கர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஒர்க் பண்ணின்னு தரோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.